ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னா, இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா ஊறினா தான் சீக்கிரமாகவே அது வேகும். அதனால தான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். அப்புறமா கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கிறோம், ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம், அப்புறம் பெரிய சைஸில் பட்டையை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ எடுத்துக்கிறோம், ஒரு 3 சைஸ் ஸ்மால் சைஸு கிராம்பு, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியனை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆனியன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் அளவு நம்ம குழம்பு மசால், புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசால் பொடியை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இது நம்ம தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம சுண்டலை குக்கரில் வச்சு ஒரு 7 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம 7 விசில் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதை அமுக்கி பார்க்கும்போது நல்லா அமுங்குச்சுன்னா சுண்டல் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா அமுங்குது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். அதில் கடுகை போட்டுக்கிறோம். கடுகு லைட்டாக பொரிஞ்ச உடனே நீங்கள் கருவேப்பிலையை போடணும். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப வேணாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாகவே கிடைக்கும். அப்புறமா தேவையான அளவு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நம்ம சேர்க்கணும்னா ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்காக தான் இப்போவே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளியை இதில் சேர்க்குறோம். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணதை உள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னா நம்ம குழம்பு மசாலா எடுத்து வச்சுக்கிறோமோ அதையும் இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு ஒரு 100-150 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் போகும். இப்போ நம்ம ஒரு 150 ml தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். 150 ml தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கட்டி கட்டியாக இருந்துடக்கூடாது. ஈவனாக கிளறி விட்டுட்டு இப்போது நல்லா கொதிச்சு வரும் நம்ம மூடி போட்டு இப்போ மூடிடுறோம். பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசால் கரையாமல் இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால கரையாமல் கூட இருக்கலாம். அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடியை போட்டு மூடிடுறோம். ஒரு 2-3 நிமிஷம் வச்சு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொதிச்சு அந்த மசாலாலாம் அந்த வெங்காயத்தோட நல்லா செட்டாக இருக்கும். இப்போ நமக்கு மசால் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுண்டலை இதில் சேர்த்துக்கணும். நல்லா இதை கிளறுங்க. இதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் தேங்காவையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கட்டியாக கிளறிக்கோங்க. இந்த டிஷ் நீங்கள் நார்மலாக இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் அடிச்சிருக்கணும். அப்போ தான் மையாக அரைச்சிருந்தாதான் இந்த தேங்காய் நம்ம சுண்டலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது நீங்கள் சுண்டல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா தண்ணி போக அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டிஷ் கண்டிப்பாக ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதம் இதுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம் கூட இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் நல்லா சுண்டல் எல்லாம் சேர்த்து செட் ஆகி நல்ல ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கீழே தண்ணியே இல்லை, நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு சுவையான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இருக்கா, நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
பாருங்கள் நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.